வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜய் வாழ்வின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது காலை வாரி விட்டீர்களே, சங்கீதாவுக்கு இலங்கை எம்பி கண்டனம். நாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கேட்டறிந்த தேரர், அரசின் எதிர்கால திட்டங்களுக்கு ஆதரவும் தெரிவிப்பு. எரிபொருட்களின் விலைகள் உயர்வு. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம். பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் அதிரடி. தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் பரிந்துரைகளை துரிதப்படுத்துங்கள், அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் அவசர பணிப்புரை. பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனு விசாரணை 18ஆம் திகதிக்கு ஒத்திவைப்பு. உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு. மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தையே அனுர அரசாங்கம் என்று அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச காட்டம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடையும் நிலை, தட்டுப்பாடை தவிர்க்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை. வடக்கு கிழக்கில் பொது நிறுவனங்களை வன எல்லைகளிடமிருந்து நீக்க தீர்மானம், காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில். நிலக்கரி விநியோக தடையால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம், முன்னிலை சோசலிச கட்சி எச்சரிக்கை. மகளை தேடி போராடிய தந்தை மகளை காணாமலே விடை பெற்றார். அறிக்கை வந்தது மாகாண சபை தேர்தல், அமைச்சர் சந்தன் அபிரத்ன தகவல். அமெரிக்கா இஸ்ரேல் உறவையும் பாதுகாத்துக் கொள்வது அவசியம், பாட்டலி சம்பிக்கு வலியுறுத்தல். புலிகளின் ஆளுகையில் பெண்கள் மீதான அடிமைத்தனம் தடுக்கப்பட்டது. மகளிர் தின பிரகடனத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிப்பு. மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை, திரைசேரிக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களிடமே பொறுப்புகள். பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசல் 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 303 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 353 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 317 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 365 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வனப்பகுதிகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்குள் அமைந்துள்ள பாடசாலைகள், வைத்தியசாலைகள் உள்ளிட்ட பொது நிறுவனங்களை வன எல்லைகளிலிருந்து நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பல தசாப்தங்களாக நிலவி வரும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். காணி எல்லைகள் முறையாக அடையாளப்படுத்தப்படாத காரணத்தினால் சில அரசு அலுவலகங்கள் மற்றும் நீண்ட கால குடியிருப்புகள் வன ஒதுக்கீட்டு எல்லைகளுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு திணைக்களங்கள் இணைந்து முன்னெடுக்கும் எல்லை நிர்ணய பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த நடவடிக்கையினால் காடுகளின் அடர்த்திக்கு பாதுகாப்பு ஏற்படாது எனவும் அதற்கு பதிலாக வனஸ்பதி திட்டத்தின் கீழ் புதிய பகுதிகள் வன ஒதுக்கீடு பிரகடனப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்கிரி தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்க தேரரும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான அதிவணக்கத்துக்குரிய இத்தேபானி தம்மாலங்கார தேரர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்ட மகாநாயக்க தேரர் நாட்டின் தற்போதைய முன்னேற்றங்கள் மற்றும் அரசின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டார்.
புதிய அரசின் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கும் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்காகவும் ஜனாதிபதிக்கு மகாநாயக்க தேரர் தனது நல்லாசிகளை தெரிவித்தார். இந்த விசேட சந்திப்பில் பன்னிப்பிட்டிய ருக்மலே ஸ்ரீதர்ம விஜயாலோக மகாவிகாரையின் விகாராதிபதியுமான மகாநாயக்க தேரருடன் கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகாசங்க சபையின் சிரேஷ்ட கர்மவாகாச்சாரிய வணக்கத்துக்குரிய மாபலகம புத்தஸ்ரீ தேரரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ரீதியில் சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பொறிமுறைகள் குறித்து அரசாங்கம் உதாசீன போக்குடன் செயல்படுகிறது. தற்போது சர்வதேசத்துடன் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சர்வதேச மாநாடுகளுக்கு சென்று நகைச்சுவையாளர்களாகி இருக்கின்றனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஒரு நாடு என்ற ரீதியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலை விரும்பியோ விரும்பாமலோ எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100 விட அதிகரித்துள்ளது. ஒரு புறத்தில் இது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் நேரடியாக தாக்கம் செலுத்தும். மத்திய கிழக்கில் மாத்திரம் 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் தொழில் புரிகின்றனர். அவர்களது பாதுகாப்பு தொடர்பிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? எதுவுமே நடக்காதை போன்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர். பொருளாதார ரீதியில் சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பொறிமுறைகள் குறித்தும் அரசாங்கம் உதாசீன போக்குடன் செயற்படுகிறது என்றார். நமது நாட்டின் தேசிய நிறுவனங்களை பாதுகாத்து தனியார் மயமாக்கலை தடுக்க வேண்டும் என்பதே தேர்தலுக்கு முன்பு மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடாக அமைந்து காணப்பட்டது. இன்று அரசாங்கம் இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவிப்பு செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவித்தார். முன்பு மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதிகளுக்கு இறங்கி மின்சார சபையில் கை வைக்க விடமாட்டோம் என்று மக்களை ஏமாற்றி இன்று அரசு அதிகாரத்தை கைப்பற்றி மின்சார சபையை பல நிறுவனங்களாக பிரித்து வழங்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதில் சீர்திருத்தமும் மறுசீரமைப்பும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் இந்நிறுவனத்தை இல்லாதொழிக்க மக்கள் இடமளிக்கவில்லை. தேசிய நிறுவனங்களை பாதுகாக்கவே மக்கள் இடமளித்தனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாட்டின் மின்சக்தி துறை தேசிய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கிறது என்பதால் இதன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இதைவிட அதிக சிந்தனையுடனும் பொறுப்புணர்வுடனும் மற்றும் வகைகூறலுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 23,000 தொழிலாளர்கள் அனாதையாக்கப்பட்டுள்ளனர். இந்த தொழிலாளர்களை பலிகடாக்கி ஜனாதிபதி பதவி உள்ளிட்ட அதிகாரத்தை பெற்று அதிகார ஆடம்பர நாற்காலிகளில் அமர்ந்து கொண்ட தற்போதைய ஆளும் தரப்பினர் மின்சார சபையையும் தொழிலாளர்களையும் அனாதையாகியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த மறுசீரமைப்புகளை தொழிலாளர்களுடன் கலந்தாலோசித்து அவர்களது வேலைவாய்ப்பை பாதுகாத்துக் கொண்டு முன்னெடுத்திருக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஏற்கனவே நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை அழித்த இந்த அரசாங்கம் இப்போது மின்சார சபையை நாசமாக்கியுள்ளது. நமது நாட்டின் ஆற்றல் துறையை ஆபத்தில் தள்ளி மின்சார சபையின் 23,000 பேரின் எதிர்காலத்தை இந்த அரசாங்கம் இருளுக்கு இட்டுச் சென்றுள்ளது. இனியாவது மக்கள் இவர்களால் ஏமாற வேண்டாம். இது மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமல்ல என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையாளர் சங்கத்தின் வடக்கு மாகாண பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆளுநருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்ட விடயங்களின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் போக்குவரத்து பணிகள், இடமாற்றங்கள் மற்றும் மாகாணத்தில் எந்திரவியல் பொருட்கள் ஆய்வுக்கூடங்களை அதிகரித்தல், தொழில்நுட்ப கணக்காய்வு முறையொன்றினை உருவாக்கி நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் வடக்கு மாகாணத்தில் பல்வேறு நிதி மூலங்களின் ஊடாக பல அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் அவற்றின் தரம் மற்றும் கணிய அளவுகளை உறுதிப்படுத்துவது தொடர்பிலும்
சங்க பிரதிநிதிகளால் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் சில முக்கிய விடயங்களில் தமது சங்கத்தின் நிலைப்பாடுகளையும் அவர்கள் இதன்போது முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட தொழில்வாண்மை ரீதியான கோரிக்கைகள் தொடர்பில் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. இது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதம செயலாளரால் சில முக்கிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த பரிந்துரைகளை துரிதமாக ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை விரைவாக தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் இதன்போது உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள், சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தனது மகளை தேடி வந்த தந்தை ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மரணமடைந்துள்ளார். தமிழர் தாயகத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜேவனிதாவின் கணவனான பெரியமடு நெருங்கணி பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய காசிப்பிள்ளை என்பவரே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். இவரது மகளான ஜெரோமி 2009 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். அத்துடன் 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 7 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் தனது மகளின் புகைப்படம் ஜனாதிபதியுடன் வந்திருந்ததாக அவர்கள் தெரிவித்து வருவதுடன் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவிலும் அது தொடர்பாக சாட்சியம் அளித்திருந்தனர். இதேவேளை அவரை தேடி வவுனியாவில் கடந்த 3307 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு போராடியிருந்தார். இந்த நிலையில் மகளை காணாமலே அவர் மரணமடைந்துள்ளமை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் செய்துள்ள அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையை எதிர்வரும் 18 ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நேற்று இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்மானத்தை அறிவித்தது. இந்த மனுவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். எந்தவொரு முறையான அல்லது நியாயமான காரணமுமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது முற்றிலும் சட்டவிரோதமானது என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் அரசமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் அவர் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளார். நேற்று இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதியரசர்கள் குழாம் மேலதிக விசாரணைகளுக்காக இம்மாதம் 18 வழக்கை தவணையிட்டது. மத்திய கிழக்கில் விரிவடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் எதிர்வரும் மாதங்களில் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தடைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகிறது. உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் 20% கையாளும் முக்கிய கடல் வழியான ஹோர்மோஸ் நீரிணையூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போர் பாதுகாப்பான கடல்சார் காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரித்து வருகின்றன. சில சந்தர்ப்பங்களில் 1000% அதிகமான இந்த முக்கியமான கடல்சார் பாதை வழியாக எரிசக்தியை நகர்த்துவதற்கான செலவை வியத்தகு முறையில் அதிகரிக்கின்றன என்று ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சரக்கு கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் மதிப்பு குறைப்பு காரணமாக உள்ளூர் சந்தையில் விலைகள் ஏற்கனவே 5 தொடக்கம் 10% அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை அனுமதிப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை ஒரு அமெரிக்க டாலருக்கு $311 செலுத்தினோம். கடந்த வெள்ளிக்கிழமை $312 செலுத்தினோம். இந்த வாரம் இது மேலும் அதிகரிக்கக்கூடும். கூடுதலாக வளைகுடாவில் மோதல்கள் விரிவடைவதால் அதிக சரக்கு கட்டணங்களை நாங்கள் ஏற்க வேண்டும் என்று அவர் கூறினார். இலங்கை சீனி, பருப்பு, வெங்காயம், டின்மீன் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பெரும்பாலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இந்த இறக்குமதிகள் முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து பெறப்படுகின்றன. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு பாதுகாப்பு குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியது.
பயறு, உளுந்து மற்றும் தட்டை பயிறு உள்ளிட்ட 6 வகையான தானியங்களின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தேவை குறித்த அறிக்கையை அமைச்சர் வசந்த சமரசிங்க கோரியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் கடந்த 10 நாட்களாக நிலக்கரி ஏற்றிய கப்பல்கள் எதுவும் வருகை தராத காரணத்தால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் பாரிய மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்தார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், இந்த ஆண்டில் மின்சார உற்பத்திக்காக 25 நிலக்கரி கப்பல்களை விநியோகிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட ட்ரைட்டன் கேம்பர் என்னும் இந்திய நிறுவனமானது இதுவரை 13 கப்பல்களை மாத்திரமே இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. ஏப்ரல் மாத இறுதிக்குள் 25 நிலக்கரி கப்பல்களையும் தரையிறக்க வேண்டிய கட்டாயம் உள்ள போதிலும் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு கப்பல் கூட நாட்டை வந்தடையவில்லை என்பது பாரிய சந்தேகங்களை தோற்றுவிக்கிறது என்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. விஜய் அரசியல் பயணத்தில் சந்திக்கும் முதல் தேர்தல் 2026 தேர்தல். இந்த நேரத்தில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு செய்திருப்பது விவாதப் பொருளாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதுபோன்று மனு தாக்கல் செய்வது ஏன் என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை எம்பி அர்ச்சுனா முதலாக சங்கீதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியிருப்பதாவது: 27 வருடம் காத்திருந்து ஒருவர் தனது வாழ்க்கையின் உச்சகட்டத்தில் நிற்கும் போது காலை வாரி விட்டீர்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் என்று சொல்லுங்கோ, அங்கு போய் ஒரு மாலை போட்டு பெரிய கோவிலை கட்ட ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட இனப்பிறப்பு என்று யோசித்து பாருங்கள். எனக்கு இதற்கு மேல் சொல்ல தெரியவில்லை. ஒரு யாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினராக, யாழ்ப்பாணத்து தமிழனாக இதனை நினைத்து வருத்தப்படுகின்றேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அர்ச்சுனா எம்பியின் வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்பில் நேற்று விசேட கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தலைமையிலான சிறிய குழு ஒன்றினால் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தற்போதைய போரில் அந்த நாடுகளின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பினர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பத்திரமுல்லே ஸ்ரீலரத்ன தேரர், இலங்கையில் உள்நாட்டு போர் நிலவிய காலப்பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுமே எமக்கு ஆதரவு வழங்கின. அதனை நாம் மறக்கவில்லை. எனினும் தற்போதைய உலக அரசியல் சூழலில் நாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பக்கமே நிற்கின்றோம் என்றார். மத்திய கிழக்கு பதற்றத்தை தொடர்ந்து ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களை கண்டித்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இவ்வாறானதொரு பின்னணியிலே அதற்கு மாற்றமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த திடீர் போராட்டத்தை அடுத்து அமெரிக்க தூதரகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை. திரைசேரிக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களிடமே பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது மின்சார சபையின் சேவையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மின்சாரத்துறையை வினைத்திறனாக்குவதற்காக கட்டமைப்பில் மாத்திரமே மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கப்பட்டமை தொடர்பில் நேற்று விசேட அறிவிப்பை விடுத்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணிகள் நேற்றுடன் வெற்றிகரமாக முடிவடைந்தது. 100% அரசுக்கு சொந்தமான பங்குகளை கொண்டுள்ள 4 அரச நிறுவனங்களிடமும் 2 இணை நிறுவனங்களிடமும் மின்சார சபையின் விடயதானங்கள் பொறுப்பாக்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது மின்சார சபையின் சேவையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பல்வேறு காரணிகளின் நிமித்தம் சுயவிருப்பின் அடிப்படையில் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் தீர்மானத்தை அறிவித்தவர்களுக்கு சேவை காலத்தை அடிப்படையாக கொண்டு போதுமான இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது.
மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகள் குறித்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக சகல தரப்புடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். சுமார் 42 மின்சார தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி அவர்களின் யோசனைகளை மறுசீரமைப்புகளுக்குள் உள்ளடக்கியுள்ளோம். நட்டத்தில் இயங்கும் மின்சார சபையை மறுசீரமைத்து அதன் உச்ச பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமையால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடனான உறவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள தற்போதைய நிலைமை முழு உலகுக்கும் தாக்கம் செலுத்தும். இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். நெருக்கடிக்குள்ளான ஈரானியர்களை பாதுகாக்க அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்த தீர்மானத்தை வரவேற்கிறோம். ஈரான் இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான நிலையில் இலங்கை நடுநிலையான வெளிவகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான உறவையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொழும்பில் உள்ள ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தூதரகங்கள் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய நெருக்கடியான நிலையில் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஒரு தரப்பினர் தங்களின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை குறிப்பிடும் போது அது தேவையற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என்றார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தலாம் என்று பொதுவான இணக்கப்பாடு எட்டப்பட்டு பாராளுமன்ற விசேட குழு விதப்புரை அறிக்கை சமர்ப்பித்தவுடன் அந்த அறிக்கைக்கு அமைய மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்தார். கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னரே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. கடந்த அரசாங்கங்கள் தேர்தல் முறைமையில் ஏற்படுத்திய சிக்கலால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளி மற்றும் கலந்துரையாடலின் பின்னர் மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடத்துவது என்பது பற்றி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு பாராளுமன்றத்தில் விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வந்தவுடன் குழுவின் அறிக்கைக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. நடைமுறையில் காணப்படும் சிக்கல்களுடன் தேர்தலை நடத்தினால் முரண்பாடுகள் மாத்திரமே மிகுதியாகும். ஆகவே சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றார்.